டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு நோ பேசிக் சயின்ஸ் பார்ட் 17. இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டுடே தாட், இன்றைய சிந்தனை. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, உறவுகள், உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் எண்ணங்கள் கூட. எனவே உள்ளத்தில் நல்ல எண்ணங்களையே சேமித்து வைப்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேதிவினைகள். வேதிவினைகளில் பினாப்தலின் என்ற ஒரு வேதிப்பொருள் காரம் சேரும் பொழுது அது பிங்க் கலரில் மாறும். அதே போன்று ஃபெர்ரிக் குளோரைடு, இரும்பு குளோரைடு அமோனியம் தயோசைனேட்டுடன் சேரும் பொழுது இரத்த சிவப்பு நிறமாக மாறும். இதை வைத்து என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, இந்த விஞ்ஞானத்தை சில போலி சாமியார்கள், மந்திரவாதிகள் தவறாக பயன்படுத்துவார்கள். எனவே நாம் பகுத்தறிவுடன் செயல்பட வேண்டும். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நான் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நினைக்கிற காரியம் நடக்காது என்றால் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணும் பொழுது உள்ள சிகப்பு கலர் தெரியும் ரத்தம். எனவே இது யாரோ உங்களுக்கு பில்லி சுனியம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது உண்மை அல்ல. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன இந்த கெமிக்கல் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை நம்மக்கிட்ட கட் பண்ணி காட்டுவாங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிகப்பு கலர். சரி, நம்ம கொண்டு போகிற எலுமிச்சம்பழத்துலேருந்து வரவழைக்கிறாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கெமிக்கல் பவுடர் ஸ்டேஜில் இருக்கும். இதை ஏற்கனவே கத்தியில் தடவி வச்சுருப்பாங்க, அல்லது தொட்டி எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. தெர் ஆர் மெனி டெக்னிக்ஸ், பல டெக்னிக் பயன்படுத்துவாங்க. இந்த பினாப்தலின் அமிலத்தில் நிறமற்றது. எனவே இந்த ரத்த சிவப்பை என்ன பண்ணுவாங்க, பினாப்தலின் வச்சு நான் தேய்க்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எலுமிச்சம்பழத்தில் அதை வச்சு தேய்க்கும் போது அந்த கலர் அப்படியே என்ன பண்ணுது பாருங்கள், டிஸப்பியர் ஆகுது பாருங்கள், மறையுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வேதிவினை அடையப்படக்கூடிய ஒன்று. எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் அமிலம் உள்ளது. இதே மாதிரி தான் இரும்பு குளோரைடு அமோனியம் தயனைடு சேரும்பொழுது அது இரத்த சிவப்பு நிறமாக மாறும். பழைய திரைப்படங்களெல்லாம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது, எப்படி இந்த வேலில் விரல் பட்டவனே ரத்தம் வருது, உண்மையிலேயே அவங்க அது கட் ஆகுதான்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது கிடையாது. ஸோ இந்த கெமிக்கல் தடவிருப்பாங்க. இப்போ பாருங்கள், கையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அமோனியம் தயோசைனேட், கொஞ்சம் அது நிறமற்றது, தண்ணி மாதிரி தான் இருக்கும், அது தேய்ச்சிருக்கேன், பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. இரும்பு குளோரைடு, அதையும் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியில் கரைச்சி விரலில் அப்படியே வச்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விரலானது அந்த கையில் பட்ட பிறகு பாருங்கள், அப்படியே என்னாகும், இரத்த நிறமாக, சிவப்பு நிறமாக அது என்ன பண்ணும், மாறும். இப்படி தான் இரத்த திலகமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த தண்ணி மாதிரி தான் இருக்கும், பட்ட உடனே என்ன பண்ணும், அப்படி அது சிகப்பு நிறமாக என்ன பண்ணுகிறது, மாறி ரத்தம் பீறிட்டு வருவது போல் வரும். இப்போல்லாம் நம்ம இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நமக்கு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டது. எனவே இதெல்லாம் நம்ம இப்போ டிஜிட்டலில் நம்ம செய்யலாம், கிராஃபிக்ஸ் மெத்தடில் இப்போ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வேதிவினையின் அடிப்படையில் அமைவது என்பதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதுபோல் கெமிக்கல் மேஜிக்ஸ் என்று பெயர் இதெல்லாம். அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறேன், அது மேலே டம்ளர் வைக்கிறேன். வச்சா என்ன பண்ண, டம்ளர் நிற்க மாட்டேங்குது பாருங்கள், டக்குன்னு கீழே விழுந்துருது. இப்போ இதே பேப்பரை என்ன பண்ணுறேன், ஃபோல்டு பண்ணி வைக்கிறேன். இப்போ அதால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஃபோல்டிங் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அழுத்தமானது பிரிக்கப்படுகிறது. இதனால தான் நம்முடைய ரூஃபு எப்படி வச்சுருப்பாங்க, இப்போ தெரியுதா, ரூஃப் ஏன் அந்த மாதிரி ஃபோல்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுதா. நம்ம ஏறினா கூட ஒன்றும் ஆகாது. காலை நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஓடு, டைல்ஸு, இந்தமாரி ரூஃப்லாம் பார்த்தா அந்த பெண்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அது மேலே எவ்வளோ வெயிட்டான இருந்தால் கூட அது ஒன்றும் பிரேக் ஆகாமல் அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். நன்றி மாணவர்களே. இதுபோல் மேலும் பல செய்தியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.